ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம நிறைய தாட்டி சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அங்கே எதுவுமே இல்லை. இன்னைக்கு இந்த இடம் ரிசர்ச் பண்ண போகிறோம். வாங்க. நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க 3 பேர் தான். நாச்சியா, ரியானா, யாத்ரிகா. ஹலோ சொல்லுங்க. ஆக்சுவலாக இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் இந்த இடத்து மேலே நம்ம கால் வைக்கும் போது இந்த இடம் வீக் ஆகி நம்மள அந்த சாக்கடை இருக்குல்ல உள்ள அதுக்குள்ளே நம்மள உழுவ வச்சிடும். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம இங்கேருந்து தண்ணி வருது. இந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் போதே இந்த இடத்துக்குள்ள யாரும் போக வேணாம், இது ஒரு பாலடைஞ்ச பங்களா, இதுக்குள்ள ஒரு டெட் பாடி கிடக்கு, மர்மமான கொலை நடந்தது இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்விப்பட்டோம் நாங்கள். அதனால இன்னைக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ண சொன்னீங்க. அதனால இன்னைக்கு நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம். பெட்டு கூட அங்கே கடந்துச்சு, நான் இப்போ கூட பார்த்தேன். இங்கே பாருங்க, நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த இடத்துக்கிட்ட போக வேணும். ஆனால் இப்போ பார்த்தா இந்த இடம் ஆல்ரெடி நான் சொன்னேன் உள்ள ஒரு டெட் பாடி கிடக்குன்னு. இப்போ எப்பயோ எடுத்தது டெட் பாடி, ரத்தம் இன்னும் அப்படியே காஞ்சு போய் அப்படியே கிடக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்து போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா என்னக்கா இங்கே நிறைய பேர் விழுந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அவங்க ஷார்ட்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. இந்த இடத்துக்குள்ளே நிறையா பேர் வந்திருக்காங்கக்கா. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கேரி பை கவர் கூட இருக்கு. அன்றைக்கி ஒரு நாள் லைட்டு ஒரு அக்கா ப்ரெட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. தெரியாமல் ஸ்லிப் ஆகி அவங்க எதுவுமே விழுவல. அவங்க பாட்டுக்கு நடந்து இந்த கட்டைகிட்ட வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள யாரோ பிடிச்சி இழுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அக்காவும் ஒரு ஆன்ட்டியும் வந்திருக்காங்க. அதனால இங்கே கண்ணாடி வளையல் உடஞ்சி கிடக்கு. ஆனால் இந்த இடம் தான் மர்மமான கொலை நடந்திருக்கு. அதுவும் இந்த வீடு மட்டும்தான் பால் அடைஞ்ச பங்களா. அதுவும் இந்த ஜன்னலை பாருங்களேன், எவ்வளோ பால் அடைஞ்ச ஜன்னலாக இருக்கு. இந்த வீடு தான் நிறைய பேரை கொலை பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் நாங்கள் பண்ணுற வீடியோக்கு நீங்கள் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணியிருக்கோம். உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டும் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க ப்ளீஸ். அடுத்த இடம் என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போய் நம்ம இதே மாதிரி ரிசர்ச் பண்ணலாம்.